ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரேவந்தோட அந்த ஃபுட்பாலில் டர்ஃபுக்கு போகிறோம். அங்கே வந்து அவனோட மேட்ச்சை இங்கே பார்க்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்கான். ஸோ ரொம்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுட்ருக்காரு அவர். அதனால் வந்து இன்றைக்கி நம்ம இன்வைட் பண்ணியிருக்காரு மேட்ச் பார்க்கறதுக்கு. அதனால கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து கார் ஓட்டிட்டு ரேவந்தோட ஃபுட்பால் டர்ஃபுக்கு போக போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு கார் ஓட்டி. பொதுவாக வந்து நான் ஆட்டோமேட்டிக் கார் தான் ஓட்டுவேன். மேனுவல் வந்து எனக்கு அவ்வளோவா ப்ராக்டிஸ் இல்லை. பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து நைட் டைமில் சும்மா அப்படியே கிரவுண்டுக்கு கூட்டு போய் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி கொடுப்பாரு. ஸோ அதனால கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பட் இருந்தாலும் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு வந்து எப்போவுமே ஆட்டோமேட்டிக் வண்டி தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தனியாகவே வந்து ஒரு கார் வாங்கணும். எனக்கு வந்து ஸ்விஃப்ட் ரொம்ப பிடிக்கும். பட் வந்து சொல்லுவாங்க, உன்னோட இதுக்கு வந்து அது ரொம்ப குட்டியாக இருக்கும், நீ வேறு ஏதாவது ட்ரை பண்ண அப்படின்னு வர ஹஸ்பண்ட். எப்போவுமே பெண்கள் வந்து டிரைவிங் கண்டிப்பாக பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். 2 வீலரோ 4 வீலரோ ஏதோ ஒன்று. டிரைவிங் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து ஒரு 2 வீலர் வாங்கி அதை ஓட்டி பழகிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கூட்டு வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 2 வீலர் ஓட்ட தெரிஞ்சுன்னா 4 வீலர் கற்றுக்கோங்க, கார் கற்றுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து கார் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா வந்து தனியாக இருக்காங்க. சம்டைம்ஸ் எமர்ஜென்சின்றப்போ டக்குன்னு கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்குறேன். சரி பார்க்கலாம், கடவுள் வந்து அனுகிரகம் பண்ணாருன்னா கண்டிப்பாக வாங்கலாம். விவான் குட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே அண்ணன் விளையாடிட்டு இருக்கேன். இவருக்கு வந்து இங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாச்சு. ஸோ அவர் கூட வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காரு. எனக்கு விவானை பார்க்குறப்போ இந்த ஒரு படம் ஒன்று இருக்குது, மாதவன் சார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரித்திகா சிங்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பேர் வந்து இறுதி சுற்று. ஆமாம், அந்த படத்தில் அவங்க அக்காவுக்கு ப்ராக்டிஸ் பார்க்க போய் தங்கச்சிக்கு வந்து நல்லா ட்ரெயின் ஆகிற மாதிரி ரேவந்த் வந்து ஃபுட்பால் விளையாடுறத பார்த்து இவன் நல்லா ட்ரெயின் ஆகி நல்லா ஃபுட்பால் பிளேயர் ஆகிடுவான் போல இருக்குன்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ அழகாக வந்து அடிக்கிறான் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்க அண்ணன் விளையாடுறதுலாம் பார்த்துட்ருக்கான். எப்போவுமே சின்ன குழந்தைகள் வந்து பெரிய குழந்தை என்ன பண்ணுதோ அதெல்லாம் மோஸ்ட்லி இன்ஸ்பயர் ஆவாங்க இல்லையா? அதெல்லாம் இப்போ ரேவந்துக்கு நாங்கள் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தம்பி ஒன்று பார்த்துட்டாண்டா வளர்றான், கொஞ்சம் இது மாதிரி நல்லா பண்ணுடா அப்படின்னு சொல்லி. அதனால வந்து ரேவந்த் தான் விவானுக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோன்னு சொல்லலாம். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த ஒரு ஜுவல் பாக்ஸ், அதாவது இயரிங் பாக்ஸ், இது அமேசானில் ஆர்டர் பண்ணது. எனக்கு இயரிங் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கோல்டு இயரிங்ஸ் வந்து நம்ம இப்போ வச்சுருக்கிற பாக்ஸில் வந்து பத்தலை. ஸோ நிறைய ஒரு 4-5 கம்மல் வந்து பவுச்சில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக எல்லா இயரிங்ஸும் தனியாக வச்சுக்கணும், தனியாக நீட் ஆர்கனைஸ்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த பாக்ஸ் வாங்கினேன். நல்லா தான் இருக்குது. ஓகே, 700 rupees வந்தது. அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்து தான். மேலே கண்ணாடி இல்லை, ஃபைபர் தான் உங்களுக்கு. ஸோ உடஞ்சிருமோன்னு பயம் வேண்டாம். ஸோ என்னோட இயரிங்ஸ் எல்லாத்தையும் அழகாக இதில் வந்து இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்னொன்று ஒரே பாக்ஸில் போட்டு வச்சா கச்சன்னு இருக்கும்ல, அது நம்மளுக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ நீட்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த ஜுமிக்கி தான் நான் வந்து அம்மா வீட்டுக்கிட்ட ஒரு ஷாப் இருக்குன்னு சொல்லுவேன் இல்லையா? ஸோ எப்போ போனாலும் ஒரு 1/2 கிராம் இல்லை 1/4 கிராம் தான் வாங்கிட்டு வருவேன். ஸோ இந்த வாட்டி இந்த ஒரு ஜிமிக்கி தான் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா 4 கிராம். அந்த கல் கம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எங்கள் மாமியார் எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ இதுக்கு மேட்ச், இது கீழே போடுறதுக்காக தான் இது வந்து வாங்கினது. அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும். நம்ம சாரிக்கெலாம் கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கல் வச்ச தோடில் இந்த ஜிமிக்கி போட்டு வச்சுக்கோங்களேன். அது எப்பவுமே தனி அழகு. நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு நாள் ஆசைக்காக இன்றைக்கி போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த பேரப் பண்ணணும், அதாவது இந்த ஸ்டட்டுக்கு வந்து இந்த ஜிமிக்கி போடணும்னு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். பட் ஜிமிக்கி கரெக்டாக எனக்கு அமையவே இல்லை. அந்த கடையில் அமைஞ்சிருச்சு. எப்போவுமே சின்ன கடையில் நம்ம நினச்ச மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கும். விமானோட இந்த ஹை சேர் பற்றி மட்டும் சொல்லி ஆகணும். இது பார்த்தீங்கன்னா லவ்லா பிராண்டில் ராயல் ஹை சேர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலரில் இருக்கும். இது வந்து விமானுக்கு 6 months இருக்கிறப்ப வாங்கியிருந்தேன். இந்த ஹை சேர் பார்த்தீங்கன்னா EN71 சர்டிஃபைடுங்க. இது நீங்கள் 3 விதமாக வந்து 3 பொசிஷனை ரெக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி 7 level of height adjustments வருதுங்க. அண்ட் இந்த ஹை சேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 point சேஃப்டி ஹார்னஸ் கொடுத்துருக்காங்க. பேபி சேஃபாக செக்யூர்டாக உட்காந்துக்கலாம். அண்ட் சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 6 ஹைட்டுக்கு உங்களுக்கு வந்து குழந்தையோட அந்த கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கீழே லாக்கும் இருக்குது. ஸோ லாக் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைனிங் ட்ரே, அதுக்கு மேலே ஒரு ட்ரே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா பேபியோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பேபி கூடவே எதுவும் வளருன்னு சொல்லலாம். ஸோ இந்த சேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி லவ்லா வெப்சைட்லேயும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்கள். பேபிக்கு ஃபீட் பண்ணுறது யார் வேணாலும் ஈஸியாக இதில் பண்ணிடலாம். ஒரு குட்டி அன்பாக்சிங் பண்ணிடலாம். அமேசானில் வந்து இப்போ ரீசெண்டாக ஹஸ்பண்ட் எனக்கு வந்து ஒரு ஐமேக் லேப்டாப் ஒன்று கிஃப்ட் பண்ணியிருந்தார் வெட்டிங் டேக்கு. ஸோ அது இன்னும் நான் வந்து அப்போ ஓப்பன் பண்ணி வச்சது, அதுக்கப்புறம் தொடவே இல்லை. ஏன் அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ண பயமாக இருக்குது. எங்கேயாவது கொஞ்சம் ஸ்க்ராட்ச் விழுந்துருமோ இல்லை எங்கேயாவது வந்து டென்ட் ஆகுமோ அப்படின்னு. அதனால அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேஸும் அதுமாதிரி ஸ்லீவும் வாங்கிட்டு
பண்ணிட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும்னு பார்த்துருந்தேன். ஸோ அதை ஆர்டர் பண்ண வந்துருச்சு. இது வந்து டிரான்ஸ்பரண்டான ஒரு கேஸ். நம்ம ஃபோனுக்கு எப்படி நம்ம கவர் போடுவோம், கேஸ் போடுவோம்ல, அதே மாதிரி தான். இது எதுக்கு போடுறோம்னா ஸ்க்ராச்சஸ்லாம் ஆகாமல் நம்ம கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஒரு அழகான கிஃப்ட் வந்திருக்கு, ரொம்ப வேல்யூபிளான கிஃப்ட் வந்திருக்கு. அது ரொம்ப நல்லாவும் ரொம்ப வந்து நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே நம்மளுக்கு அந்த ஃபோன் கவர் மாதிரி, ஃபோன் கேஸ் மாதிரி செட் ஆகிடும். அண்ட் அடுத்து ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு நீட்டாக ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு ஸ்லீவ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒரு 2 நாளில் வந்துடும். வந்தோடனே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யாராவது ஐமேக் யூஸ் பண்ணிங்கன்னா மைட் பி இந்த கேஸ் நல்லாயிருக்கு, இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கலாம். அதே மாதிரி நான் என்ன ஸ்லீவ் யூஸ் பண்ணுறேன் அதுவும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் இதில் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு நிறைய விஷயம் கற்றுக்கணும். அவ்வளோ ஈஸி இல்லை இதில் ஒர்க் பண்ணுறது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், நிறைய டுட்டோரியல்ஸ் பார்க்கணும், நானும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம நல்லா கற்றுக்க முடியும். ஐஃபோன் வாங்கின புதுசில் கொஞ்சம் அதை ஹேண்டில் பண்ண கஷ்டமாக தான் இருந்தது. பட் இப்போ பழகிடுச்சு. அந்த மாதிரி இதுவும் பழகிடும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதில் வந்து எடிட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கோ எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ அழகாக வந்து இதுக்கு மேலே கேஸ் போட்டாச்சு. இதை வந்து திருப்பி கொண்டு போய் பீரோவில் வச்சுட்டு வந்துடுறேன். நம்மளுக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ண ஸ்லீவ் வந்ததுக்கப்புறம் ஒன்றா உட்காந்து நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் டைம் நான் வந்து சாப்பர் காமிச்சப்போ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பிளெண்டர் இருக்கிற மாதிரி, ஜூஸர் இருக்கிற மாதிரி, எல்லாம் இருக்கிற மாதிரி ஒன்றா இருந்தால் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க, அதுவும் பட்ஜெட்டில். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அகராவில் உங்களுக்கு ரெகசி மல்டி ஃபங்க்ஷனல் பிளெண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 வாட்ஸில் வருதுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2618 ரூபாய். ஸோ இந்த ஒரு அழகான குட்டி மிக்சிமா இருக்கு இல்லையா, இது வந்து 100% காப்பர் மாடல் தான் வருது. இது மொத்தம் 2 வேரியபிள் ஸ்பீட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பல்ஸ் மோட் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸோட வருது. சாப்பர் இருக்குது, மல்டி பர்பஸ் ஜார்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்லைசரும் இருக்குது, அழகான பிளாக் கலரில் இருக்குங்க. இந்த ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பிளெண்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம், சாப் பண்ணிக்கலாம், ஷ்ரெட் பண்ணிக்கலாம், ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக புல்லட் ஜாரில் அடிக்கிற மாதிரி ஜூஸும் அடித்து குடிச்சிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இந்த லிட் இப்படி ஓப்பன் பண்ணிட்டோன்னா உள்ள உங்களுக்கு பாருங்கள் எல்லாத்துக்குமான பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஒரு ஜார்லேயே எல்லாமே பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணணும்னா இந்த ஒரு உங்களுக்கு என்ன சொல்கிறது பிளேட்ஸை மாற்றி நீங்கள் வந்து அழகாக வெங்காயத்தை சாப் பண்ணிக்கலாம். இந்த ஜார் வந்து கரெக்டாக நீங்கள் மிக்சியில் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு ரன் ஆகும், இல்லைன்னா ரன் ஆகாது. நான் ஜஸ்ட்டு கேரட்டை வந்து உங்களுக்கு ஸ்லைஸ் மட்டும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஸ்லைஸ் பண்ணுது. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்ட்ரெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜூஸும் இதில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் போட போகிறேன். ரேவந்துக்கு ஜூஸ் வேணும்னு கேட்டிருக்கேன். விவான் குட்டிக்கு வந்து அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டா சாப்பிடுவான், விவானுக்கும் ஹஸ்பண்டுக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு போர்ஷனை கட் பண்ணி ஜூஸ் போட்டுக்கிறேன். இன்னொரு போர்ஷனை கட் பண்ணி நான் ஸ்லைஸாக எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் போடுறீங்கன்னா இது கூட கொஞ்சோண்டு வந்து லெமன் அப்புறம் புதினா ரெண்டும் சேர்ந்து போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும். அதே மாதிரி நல்லா ஹைட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு ஹாஃப் ஸ்லைஸ் அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி அந்த ஜாரில் சேர்த்துட்டேன். இதில் வந்து இப்போ வீட்டில் புதினாவும் லெமனும் கிடையாதுன்றதால கொஞ்சோண்டு வந்து வாட்டர் அண்ட் சுகர் மட்டும் சேர்த்துட்டு நம்ம அதை அழகாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்யூப்ஸை வந்து கட் பண்ணி அப்படியே பவுலில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அவனுக்கு கொடுத்துடலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுக்கணும். நான் வந்து விவானுக்கு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் என்னென்ன சாப்பிட்றோமோ எல்லாமே அவனுக்கும் வந்து காரக்குழம்புலேருந்து வத்த குழம்புலேருந்து புளி குழம்புலேருந்து மோர் குழம்புலேருந்து எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டு. அது மாதிரி ஃப்ரூட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி ஜூஸாக இல்லாமல் கட் ஃப்ரூட்ஸாக கொடுக்குற அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். சின்ஸ் ரேவந்த் வந்து விளையாடிட்டு வந்திருக்கனால அவன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறான் ஜூஸ் வேணும்ன்ட்டு. இல்லைன்னா அவன் முழுசாகவே சாப்பிட்றான் தான் சொல்லுவேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஜூஸ் ஃபார்ம் விட நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் கட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இது விவானுக்கு எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுகர் ஊற்றி நல்லா அடித்து வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா ரேவந்தும் குளிச்சுட்டு வந்து குடிச்சிருவான். இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ் பசங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதை ரொம்ப வந்து ஃப்ரெஜைலாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவங்க கண்ணாடி மாதிரி இருப்பாங்க இந்த ஸ்டேஜில். அதனால பார்த்திங்கன்னா பேசுகிற விதமாக இருக்கட்டும், நானே நிறைய விஷயம் கற்றுக்கிறேன். நான் குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணி பேசுகிறதுல வந்து அவங்க ஹர்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்கள அடல்ட்டாக ட்ரீட் பண்ணவும் முடியாது, குழந்தையாகவும் ட்ரீட் பண்ண முடியாது, நடுவில் இருப்பாங்க. அதனால் என்னடா பேசுறது இவங்ககிட்ட அப்படின்ற மாதிரி நமக்கு திணறும். ஸோ அதனால் கொஞ்சம் காஷியஸாக கொஞ்சம் நல்லா பார்த்து தான் நிதானமாக தான் பேசணும், புரிய வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உடையக்கூடிய ஸ்டேஜ் இது. ஸோ கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் அப்படியே அதை ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் ரேவந்த் வந்து குடிப்பேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அமேசான் அவைலபிளாக இருக்குது. நான் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு அழகான விஷயம் பேசலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து மோஸ்ட்லி நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்லியே ஆகணும் இல்லையா. நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்குறாங்க.
நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப லாங் டேர்மாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு தெரியும் என்னோடய ஃபேமிலி என்ன, அம்மா சிஸ்டர்லாம் தெரியும். புதுசாக வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியல. ஸோ நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. உமா யார், அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, என்ன பிரச்சனை, ஏன் நீங்கள் அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல, இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனான கொஷின்ஸ் தான். ஸோ இதில் ஆன்சர் பண்ண தப்பே கிடையாது இல்லையா. அதனால தான் நான் இந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் கொடுக்கணும்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு உமா யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். உமா வந்து என்னோட சிஸ்டர், என் கூட பிறந்த தங்கச்சி. அப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. உமா வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு. ஸ்பெஷல் சைல்டுனா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஏன் வந்து உமா கல்யாணம் பண்ணலை, உங்களுக்கு உமாவை பார்த்தாலே தெரியும் அவர் குழந்தை மாதிரி இருக்கா, குழந்தைக்கு ஏதாவது ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுவாங்களா. சரி, ஓகே, கேட்டுட்டீங்க, அதுக்கு பதில் சொல்கிறேன். கண்டிப்பாக கல்யாணம் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆஸ் அ விமனா நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் நம்ம நல்லா படித்து நம்மளுக்கு நல்லா மெச்சூரிட்டி இருந்து 4 விஷயம் தெரிஞ்சு உலகத்தை புரிஞ்சு நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம ஒரு லைஃப் லீட் பண்ண கூட நிறைய நம்ம டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ டே டு டே லைஃப்லேயே நம்ம வந்து ஃபேமிலியில் நம்ம நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம். வெளி உலகத்தில் அண்ட் ஃபேமிலிக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்லாஸ் பிரச்சனை இருக்குது, கோ சிஸ்டர் கூட பிரச்சனை இருக்குது. ஸோ நிறைய பிரச்சனை போயிட்டே தான் இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே. ஸோ அப்படி நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருந்து நம்மளுக்கு 4 விஷயம் தெரிஞ்சு நம்மளுக்கே இவ்வளோ வந்து சேலஞ்சிங்காக இருக்குன்றப்போ உமா ஒரு ஸ்பெஷல் சைல்டு. உமாக்கு என்ன வயசானாலும் அவர் ஸ்பெஷல் சைல்டு. ஸோ ஸ்பெஷல் சைல்டு அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ளேயே அடங்கிடுது அவர் குழந்தை அப்படின்ட்டு. ஸோ இது உமாக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஸ்பெஷல் சைல்டுக்கும் நான் வந்து இது அவங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி தான் நான் இதை பேசுகிறேன். தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் சைல்டை பார்க்குறீங்க, எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா போய் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜாக இருந்தால் கூட ஏன் கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு தயவு கேட்காதீங்க. ஏன்னா எந்த ஒரு அப்பா அம்மாவுமே ஸ்பெஷல் சைல்டுக்கு மோஸ்ட்லி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ மேரேஜ் லைஃப் வந்து அவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக வாக் அண்ட் கேக் மாதிரி கிடையாது சரியா. அதனால தயவுசெய்து இந்த கேள்வி கேட்காதுங்க, அதை அவங்க ஹர்ட் பண்ணும். ஏன்னா ஸ்பெஷல் சைல்டு அப்படின்றதே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க லைஃப்பில். ஒருத்தரும் ஃபேஸ் பண்ணுறது, ஒரு பப்ளிக்கில் வந்து குழந்தைய கூப்பிட்டு போனால் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த புரிதல் இருக்கும், பட் சில பேர் வந்து ஏதாவது கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை ஹேண்டில் பண்ணுறது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் அந்த குழந்தை கல்யாணம் பண்ணுங்க, இல்லை இது பண்ணுங்க சரியா போயிடும். இது வந்து ஒரு அந்த காலத்தில் சொல்லுவாங்களே கால் கட்டுப்பட்டால் சரியா போயிடும், அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஸோ ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்க வந்து ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண வேண்டிய சில்ட்ரன். ஸோ அவங்களுக்கு வந்து கல்யாணம் குழந்தை இதெல்லாம் வந்து அந்த செக்மெண்ட்குள்ளேயே அவங்க தயவுசெய்து எடுத்துகிட்டு போகாதீங்க. அவங்கள கடைசியில் குழந்தையாவே பார்த்துக்கணும். அதுதான் ஸ்பெஷல் சில்ட்ரனோட அந்த ஒரு நேச்சர். ஸோ அது வந்து எல்லாருக்குமே அது கிடைக்காது. நான் திருப்பியும் சொல்கிறேன், ஸ்பெஷல் சில்ட்ரனோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொறுமை, அவ்வளோ வந்து அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது பூமாதேவி அளவுக்கு பொறுமை இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த இதுவே வேற, நம்ம அதை பற்றி டச்சே பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து தெரியாதனால நிறைய பேர் கேட்குறீங்க. பட் தெரிஞ்சதுன்னா இன்கேஸ் உங்களுக்கு அவங்க வந்து ஸ்பெஷல் சைல்டாக இருக்காங்க தெரிஞ்சதுன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு தயவுசெய்து உங்க குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சரியாயிடும், இந்த மாதிரி கொஷின்ஸ் தயவுசெய்து கேட்காதீங்க. ஏன்னா அவங்க சில்ட்ரன், குழந்தைங்க யாரும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அவங்க குழந்தையாவே பார்த்துக்கணும் கடைசி வரலுமே. கூட பிறந்தவங்க கடைசி வரலையுமே நல்லபடியாக பார்த்துப்போம். அதேமாதிரி அப்பா அம்மாவும் கடைசியில் நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அதுக்கு மேலே யாருமே இல்லை அப்படின்னா ஆண்டவன் இருக்கான், அவர் பார்த்துப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. நம்மளுக்கு மேலே கடவுள் ஒருத்தர் இருக்காரு, ஸோ அவர் கண்டிப்பாக கைவிட மாட்டார். அதனால ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலிஸுமே பெஸ்ட்டான ஃபேமிலி தான், எந்த குறையும் கிடையாது. அது கடவுள் வந்து ஏதோ ரூபமாக அவங்க வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உமாவை நான் வந்து என் சிஸ்டராக எனக்கு கிடைச்சது உண்மையில ஒரு பிளெஸிங்கான விஷயம் தான். ஏன் அப்படின்னா என் அம்மா மாதிரி ஒரு அம்மாவுக்கு வந்து அவள் பொண்ணாக பிறந்தது பார்த்தீங்கன்னா அது பெரிய கொடுப்பனை. எங்கள் அம்மா எவ்வளோ பொறுமையாக இருப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எல்லாருக்கும் அந்த பொறுமையாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ கடவுள் வந்து பார்த்துட்டா அங்கே அந்த குழந்தைய கொடுக்குறாரு. அதனால அந்த ஃபேமிலியும் ஒரு பிளெஸ்டான ஃபேமிலி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையும் வந்து ஒரு ஃபேமிலியில் எவ்வளோ கேரோடு இருக்கிறதுக்கு வந்து பிளெஸ்டாக தான் இருக்கணும் இல்லையா. ஸோ இதை நான் இங்கே கிளாரிட்டி பண்ண விரும்புகிறேன். ஸோ இனிமேல் வந்து ப்ளீஸ் உமா காட்டுறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு உமா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஒரு குழந்தை தானே, அதனால தான் நம்ம காட்டுறது. நான் என் ஃபேமிலி எப்படி விமானக்குட்டி காட்டுறேன் அதே வந்து உமாவையும் காட்டுறேன். நிறைய பேருக்கு உமாவை ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவளை பேச வச்சு அவளோட தமிழ், அவளோட அந்த கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும் இல்லையா. ஸோ இதில் நிறைய பேருக்கு பிடிக்கும், ரசிப்பாங்கன்றதுக்காக தான் நம்ம காட்டுறது. தயவுசெய்து இனிமேல் உமா காட்டுறப்போ கல்யாணம் பண்ண மாட்டீங்களா அப்படின்லாம் வந்து ப்ளீஸ் கேட்காதீங்க. அது வந்து எனக்கு ஓகே, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். பட் நிறைய ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்க்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ஹோப் உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.